ஹலோ, அர்ஜுன் இருக்கானா? நீங்க யார் பேசுறது? நான் அவன் ஃப்ரெண்டு ஜஸ்டின் ஐபிஎஸ். ஓ ஜஸ்டின், எப்படிப்பா இருக்க? நான் அச்சுவோட பாட்டி பேசுறேன். நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன விஷயம்? அர்ஜுன் என்கிட்ட ஜோதிமணின்ற கிரிமினலோட டீடைல்ஸ் கேட்டிருந்தான் பாட்டி. அதை நான் கொடுத்துட்டேன். ஆனா அர்ஜுனுக்கிட்ட இருந்து எனக்கு எந்த போனும் வரல. நான் நேத்துல இருந்து ட்ரை பண்றேன். போன் சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள்னு இருக்கு. அர்ஜுன் இப்ப வீட்ல இருக்கானா? இல்லப்பா, அவன் வந்தான்னா உன்னை காண்டாக்ட் பண்ண சொல்றேன். ஓகே? சரிங்க பாட்டி, தேங்க்யூ. ஆனந்த், ஆனந்த். இதோ வரேன் பாட்டி. சொல்லுங்க பாட்டி, கூப்பிட்டீங்க? அச்சு ரூம்ல இருக்கானான்னு போய் ஒரு தடவை செக் பண்ணு. சரிங்க பாட்டி. அச்சுவோட போலீஸ் ஃப்ரெண்டு வேற கால் பண்ணி கேக்குறாரு. அச்சு ஏதோ கிரிமினல் பத்தி டீட்டெயில் வேற கேட்டிருக்கான். அச்சுவுக்கு போனும் போக மாட்டேங்குது. எங்க போயிருப்பா? ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியலையே. பாட்டி, அண்ணன் ரூம்ல இல்ல பாட்டி. ஃபோன் பண்ணி பார்த்தேன், நாட் ரீச்சபிள்னு வருது. இல்லையா? எங்க போனா? ரவி, ஏய் ரவி. அம்மா, அச்சு வெளியில போகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்லம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலமா. யார்கிட்டயும் சொல்லலன்னா? பெரிய ஐயா ராத்திரி ஃபுல்லா வீட்டுக்கு வரலாமா? என்னது? நைட்டு பூரா வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு வரலன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? இதுதான் நீங்க வீட்டை பாத்துக்கிற லட்சணமா? அவன் வேற மூட் அவுட்ல இருக்கான். ஏதோ கிரிமினல் பத்தி போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சிருக்கான். இப்போ அவன் போன் கூட ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறான். எங்க போயிருக்கான்னு தெரியல. என்ன நடக்குதுங்க? எனக்கு என்னமோ அச்சோ ஏதாவது பிரச்சனையில மாட்டி இருப்பானோன்னு தோணுது. பாட்டி, நீங்க அமைதியா இருங்க. அண்ணன் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, பத்திரமா வந்துருவாரு. இந்த நட்சத்திரம் எங்க? அம்மா, நட்சத்திரமாவும் நைட்டு வீட்டுக்கு வரலாமா? வாட் நான்சென்ஸ்! நட்சத்திராவும் வீட்டுக்கு வரலையா? என்ன வேலை பாக்குறீங்க இந்த வீட்ல? அச்சுவ கேட்டா வீட்ல இல்லங்கறீங்க, நட்சத்திராவை கேட்டா வீட்ல இல்லங்கறீங்க. நான் கேள்வி கேட்டதா பதில் சொல்வீங்களா? நானே உங்ககிட்ட சொல்லாந்தாமா இருந்தேன், நீங்களே அதுக்குள்ள கேட்டீங்கம்மா. இடியட். ஆனந்த், அச்சுக்கு இன்னொரு தடவை கால் பண்ணி பாரு. நாட் ரீச்சபிள்னே வருது பாட்டி. நாட் ரீச்சபிளா? என்ன நடக்குதுங்க? நட்சத்திராவும் வீட்ல இல்ல, அச்சுவும் வீட்ல இல்ல. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிருப்பாங்களோ? எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகாது பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சார், கோயிலில் ஒன்றும் விசேஷம் இல்லைன்னு வாசலையே தெரியுது. அடுத்த கோயில் போகலாமா சார்? போகலாம். என்ன சார், லவருக்கு கல்யாணமா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே சார். அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம்னா கோவமா ஆவேசமா தேடுவாங்க. காதலிக்கு கல்யாணம்னா தான் சோகமா தேடுவாங்க. அது உங்க முகத்திலேயே தெரியுதே. போகலாம். என்ன சார், ஏதோ ஆட்டோ டிரைவர் உளறானேன்னு பார்க்குறீங்களா? ஆட்டோவில் தினமும் 50 பேர் வர்றாங்க சார். ஒவ்வொருத்தங்க கிட்டையும் ஒவ்வொரு கதை இருக்கு சார். பேசஞ்சர் தானேன்னு டைம் பாஸ் பண்ணிட்டு போகிற டிரைவருங்களும் இருக்காங்க, அவங்க கதையை கேட்டு கண்கலங்கிற டிரைவருங்களும் இருக்காங்க. என்ன சார், இங்கே இல்லையா? இங்கே நிறைய பெருமாள் கோயில் இருக்கு சார், எங்கேன்னு போய் தேடுவீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, சவாரிக்கு நீங்கள் பணம் கொடுக்க போறீங்க. நீங்கள் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே கல்யாணம் நடந்துட போகுது சார்.
ஃபோனை போட்டு எந்த ஏரியா பெருமாள் கோயில்னு கேளுங்க சார். ஃபோனில் சார்ஜ் இல்லைங்க. ஓகே, நீங்கள் போங்க, அந்த கடையில் நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். ம். ரெண்டு காப்பி போதுமா? கொஞ்சம் சார்ஜ் போட்டு தர முடியுமா? கொடுங்க. கல்யாண மாப்பிள்ளையே இன்னும் காணுமே. ஐயோ பாட்டி, ஐயோ இது வேற என்னத்தை பேச போகுது தெரியலையே. மணி வேற ஆயிடுச்சு. ஏண்டா சோதி, எங்கடா இருக்க? என்ன பாட்டி? பாட்டி ஆட்டோ சத்தத்துல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தமா சொல்லு பாட்டி. டேய் பொறுப்பு இல்லாத பயல, எங்கடா இருக்க பரதேசி? பாட்டி இதோ வந்துட்டே இருக்கு பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்து சேர்ந்துருவேன். பாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை பாட்டி, நீ எல்லாரும் பண்ண, நான் பக்கத்துல வந்துட்டேன். ஏய் இங்க எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ஏண்டா அப்போல இருந்து இதோ பக்கத்துல தான் இருக்கேன், இதோ பக்கத்துல தான் இருக்கேங்கிற, பரங்கிமலையில இருந்தா வர? இல்ல பாட்டி, பல்லாவரத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் பாட்டி, ஒரே டிராபிக்கா இருக்கு. பாட்டி இங்க பாரு, நீ ஐயர் வச்சு எல்லா மந்திரத்தையும் ஆரம்பிங்க. பாட்டி பஸ்ஸுகிட்ட சொல்லு, பஸ் கழுத்துல தாலி கட்டின சூட்டோட அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே துபாய்க்கு பறக்க போறேன். எங்களோட ஹனிமூன் அங்கதான் பாட்டி. துபாய்? ஆமா, துபாய்க்கு போய் 2 பேரும் ஒட்டகமைக்கு போறீங்க. பாட்டி நாளைக்கு மும்பைக்கு இங்க இருந்து பிளைட்ல போய் அங்க 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறோம். அங்க இருந்து துபாய்க்கு சும்மா அப்படியே நானும் என் செல்லம் வசுவோம், அதான் பாட்டி உன் பேரனும் பேத்தியும் இந்த உலகத்துல இருக்க இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் சும்மா பறவை மாதிரி பறக்க போறோம் பாட்டி. டேய் நீ எந்த மூலைக்கு வேணாலும் பறந்து போடா பரதேசி பயலே, எனக்கு அந்த கோடி எங்கடா? ஓ பாட்டி, நான் மும்பைக்கு பிளைட் ஏறதுக்கு ஒரு 7 நிமிஷம் முன்னாடி என் அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு அப்படியே கோடி டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் பாட்டி. ஏன் பாட்டி, ஏன் நீ கேஷா வைக்கிறியா? அதெல்லாம் வேணாண்டா, நீ எப்படியும் குடுத்துருவ, நீ எப்படி கொடுத்தாலும் வாங்கிப்பேன்டா. கொடுக்கறேன் கோடியா கேக்குற, உன்னை தெருக்கோடியில நிறுத்துறேன். அவனே முதல்ல தாலிய கட்டு, அப்புறம் பாரு உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உருவிட்டு உன்னை அண்டர்வேரோட நடுத்தருவுல நான் நிக்க வைக்கல, நான் கடையநல்லூர் காந்திமதி இல்லடா. சரி சரி சீக்கிரமா வா. சரி பாட்டி. ஐயோ என்ன என் ஜாதகம் கோடி கோடியா கொட்ட போதே, உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்த ஆட்டோ ஆட்டியன. டேய் சுள்ளா, உங்க அப்பா எங்கடா? உன்னை இங்க அமுச்சு வச்சுட்டு அவர் எங்கடா போயிட்டாரு? அப்பா கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாதயா? முள்ளங்கி பத்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆளையே காணோம், அப்போல இருந்து தேஞ்சு போன பிளேட் மாதிரி இதையே சொல்லிட்டு இருக்க. இதோ பாருங்க, எங்க அப்பா செல்போன்லயே மந்திரம் சொல்லி பல பேரோட கல்யாணத்தை நடத்தினவரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. முதல்ல கல்யாண மாப்பிள்ள வந்தாச்சா? டேய் காலையில இருந்து இதோ வர அதோ வர டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கா உங்க அப்ப, நீ என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? எந்த ராமலங்கிறது? இந்த மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் உன்னை மிரட்டுறேனா? டேய் எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு, உன்னை அப்படியே தூக்கி அந்த ஹோம குண்டத்திலே போட்டுருவேடா, ஜாக்கிரதை. ஓ அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? இருங்க எங்க அப்பா கிட்டே சொல்றேன். டேய் முதல்ல உங்க அப்பனை வர சொல்டா, நான் பேசிக்கிறேன். கல்யாணம் நடக்கணும்ல, இவ்வளவு அவசரப்படுறீங்க? இந்த கல்யாணத்துல என்னமோ உள்குத்து இருக்கும் போல இருக்கே. அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதுதான். சொல்றாம்பி. அப்பா இங்க ஒரு பாட்டி இன்னும் நீங்க வரலன்னு ரொம்ப துள்ளுதுப்பா, உன்னையும் திட்டுதுப்பா. அந்த பயம் இருக்கணும், உங்க அப்பா வரட்டும்டா, கழுவி ஊத்துறேன் இரு. அப்பா பாக்குறதுக்கு அப்படியே பிசாசு மாதிரி இருக்குப்பா, ஒவ்வொரு கையும் உலக்க மாதிரி இருக்கு. என்ன தூக்கி ஓம குண்டத்துல போட்டுருமாப்பா. அம்பி இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? உங்க அம்மாவே சமாளிக்கிறவண்ணா, இதெல்லாம் நேக்கு ஏமாத்திரம். அப்பா இத நான் இப்படியே அம்மா கிட்ட சொல்லவா? டே அம்பி வேண்டாம், உனக்கு போறப்ப காசு தரேன் அப்பா, ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போ. ஓகேப்பா, நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்க ஹோட்டல் விஷயத்த அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. சரிடா அம்பி, அந்த பிசாசு கிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிட்டே இரு, நான் அதோ வந்துட்டே இருக்கேன். சரிப்பா. ஏன்னா கல்யாணத்துக்கு போக சொன்னா கருமாயுதம் போக போல இருக்க. போயிட்டே இருக்க சார், போறேன். இப்ப வண்டியை ஓட்டுறான் வண்டியை. இதுக்கு நான் ஓடியே வந்திருப்பேன் சார். போறேன் சார். ரோடு பள்ளம் மேடா இருக்குல்ல சார், போயிடலாம் சார். எல்லா ரோடும் தான் பள்ளமும் மேடா இருக்கு.
ஹலோ. இப்போ நான் பெருமாள் கோயில் போயின்னு இருக்கேன். நாளை காலைல வந்துடுறேன். திருட்டு கல்யாணமா? நாளைக்கா? அதுக்கு நான் தான் சரியான ஐயரா? வந்துடுறேன். அப்புறம் அதுக்கு சார்ஜ் ரொம்ப அதிகமாகும். ஓகேவா? ஓகே, வந்துடுறேன். ஏன்னா முன்ன பின்ன வண்டி ஓட்டினதே இல்லையா? சார் போறேன் சார். ரோட பாருங்க சார், பள்ளமா இருக்குது. எப்படி சார் போக முடியும்? எனக்கு கல்யாணம், கொஞ்சம் சீக்கிரம் போனேன். பெருமாள் கோயில் எந்த பெருமாள் கோயில் தெரியலையே. கடவுளே, இந்த கல்யாணம் கன்ஃபார்மாக நடக்கக்கூடாது. இந்த பொறுக்கி வசுந்தரா கழுத்தை தாலி கட்டவே கூடாது. சார்ஜ் ஏறின உடனே ஜஸ்டினுக்கு ஃபோன் பண்ணணும். இடிச்சுட்ட இவன் வண்டியில வந்த பாரு, சரியான எல்போடு. ஐயோ ஐயா, கேந்திரீங்க. ஏங்க பார்த்து வரக்கூடாதா? என்னங்க இவ்வளவு அடிபட்டுருச்சே? சாரி ஐயரே. ஏண்டாப்பா இவ்வளவு பெரிய வண்டி வருது, கண்ணு தெரியல நோக்கு. உள்ள ஒருத்த உட்காந்துக்கிட்டு வேமா போ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதான் இப்படி வந்துட்டேன். என்ன மன்னிச்சிட ஐயரே. இப்படி அடிபட்டு விடுத்தே, முகூர்த்தத்துக்கு வேற போகணும். இந்த காயத்தோட நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? படுவா அபிஷ்டு, பார்த்து வரக்கூடாது. என்ன மன்னிச்சிட ஐயரே. ஐயோ, பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்களே. எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஐயோ, ஒண்ணுமே புரியல. அங்க பசு தாலியோட காத்துட்டு இருக்கா. இவனுக்கு யோ வாயா. ஐயரே சாரி கேட்டாங்களா, கிளம்புங்க. சரி வரண்டா அபிஷ்டு. இவனுக்கு வேற வர. யோ சார், லவா பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து வண்டி அடியா. இந்த வரேன் சார். பான். ஐயோ இவனா? டேய் ஜோதிமணி, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவானே சார். என்ன வரீங்க? டேய் சார், காசு கொடு. டேய் நில்டா. டேய் வேணாடா. டேய் டேய் டேய். ஐயோ பாலம் போதே. நல்ல வேலை. ஓடுற ஜோதிமணி. அண்ணா நிறுத்துறேன். எங்க சார்? கேட்க நகர் பெருமாள் கோயில் போகணும். ஏறுங்க சார். சீக்கிரம் போகணும், சீக்கிரம். என்ன இப்படி தேவடு காக்க வச்சுட்டானே? ஐயோ, இவன் பரங்கி மலையில இருந்து வரேங்கிறான், பல்லாவரத்துல இருந்து வரேங்கிறான். ஆளை காணுமே. வணக்கம் சோதி, எங்கடா இருக்க? ஐயோ, வெண்ணெய் வாங்க ஊத்துக்குளிக்கு போகலாம், விறகு வாங்க சேத்துக்குளிக்கு போகலாமா? காட்டுக்குள்ள போயிட்டு வந்து அவ என்னமோ கமுக்கமா உட்கார்ந்துருக்கா. இவனை காணுமே. வாங்க போங்க. ஐயோ, நான் உளறேனே. இந்த சோதி பையன் எங்க போனான்னு தெரியலையே. இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஐயோ, எவனாவது உள்ள புது கெடுத்துட்டானா? அவ கழுத்துல தாலி கட்ட முடியாதுடா. டே சோதி,
அக்கா வாங்க வாங்க உன்னதான் காணோம் அத்தாச்சி தேடிட்டு இருந்துச்சு. போ சீக்கிரம் போங்க. அவரை வேற காணோம். ஐயோ என் மூக்கு காது கழுத்து உடம்பெல்லாம் அப்படியே தங்கமா ஜொலிக்கணும். இந்த சின்ன இடுப்புல சிங்காரமா ஒரு ஒட்டியானத்தை போட்டு அதை அப்படியே அழகா போட்டோ எடுத்து Facebookல போடணும். டேய் நேரமாகுதேடா. என் உடம்பு முழுக்க ஒரே குறுகுறுப்பா இருக்கேடா சோதி. ஆலையில அடிக்கரும்பு நுழையலாம், சேலையில செவ்வரும்பு மேயக்கூடாதுடா. படபடப்பா இருக்கே டேய் சோதி கருவா பயல எங்கடா இருக்க? ஐயோ ஒரு போனை போட்டு பாப்போம். ஐயோ போனை எடுத்து தொலையண்டா. விளங்காதவன் கையில விளக்க மாத்த கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி எவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இவனை இன்னும் காணுமே. வாங்க நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை வராங்க. போங்க எடுடா. அட எடுக்க மாட்டேங்கிறானே. ஐயோ அக்கா நல்லா இருக்கீங்களா? இப்ப நல்லா இல்ல. என்ன பண்ணுவ? வந்துட்டான். நல்லா இருக்கேன். எங்கடா இருக்க? வாப்பா நல்லா இருக்கியா? சரி போ. ஏய் போனை இடேண்டா. எனக்கு பிபி வந்துரும் போல இருக்கே. சோதிமணி கவுத்துறாதரா. சும்மாவா பேர் வச்சாங்க நமக்கு அழகுன்னு. கொழுப்படுத்தவனே எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து உசும்பா? 1000 தான் நான் பட்டு புடவை கட்டி பளபளப்பா இருந்தாலும் அதுக்கு நீ இப்படியா? அடி எட்டுப்பட்ட பையல யார பார்த்துட்ட உதட்ட குவிக்கிற? டேய் வாடா வெளியே. என்ன தைரியம் என்ன பார்த்து சைக்கிள் சட்டை பிடிக்கிறீங்க? எனக்கு சட்டை பிடிக்கடா. ஓ பஞ்சர் ஆயிடுவேன். இந்த கடையில ஒரு காந்தி பாந்தி. டேய் என்னடா சோதிமணி என்னடா கோலம் இது? டேய் பாட்டின்னு வந்து பாசமா நிப்பேன்னு பார்த்தா இப்படி அண்டர்வேரோட வந்து ஆபாசமா நிக்கிறியடா. ஐயோ பாட்டி வரும்போது அந்த அர்ஜுன் பாத்துட்டான் பாட்டி. அவன் என் வேஸ்ட் எல்லாம் உருவிட்டான் பாட்டி. என்னடா சொல்ற? ஆமா பாட்டி வேஸ்ட் போனாலும் பரவாயில்ல தான் நான் ஓடி வந்துட்டேன். பாட்டி உள்ள போய் ஏதாவது வேஸ்ட் இருந்தா எடுத்துட்டு வா போ. உள்ள போயிடா பீரோல வச்சிருக்க எடுத்துக்கோ. இங்க வாடா. சொல்றேன் வாடி. அடியே இன்னையோட முடிஞ்சதுடி உன்னுடைய சவகாசம். புருஷன் கூட பார்க்காம என்னை போட்டு மிதிச்சுட்டு உங்க அப்பா வீட்டுல போய் உட்காந்துட்டியா? அப்படி நான் என்னடி பாவம் பண்ண? ஒரு கட்டிங் அடிச்சு வீட்டுக்கு வந்தா அது ஒரு தப்பா? புடிச்சு வந்த புருஷன்கிட்ட ஒரு ஆறுதலா 4 வார்த்தை பேசி வாய்க்கு ருசியா ஒரு ஆம்லேட்டோ ஆஃப் ஆயிலோ போட்டு கொடுக்காம குக்கரால கொமட்டிலே குத்திட்டியடி. இதான் உன் வீட்டுல வளர்த்த லட்சணமா? அடியே சாயந்தரத்துக்குள்ள நீ வீட்டுக்கு வரல என் கையில இருக்க காவி வெட்டி இடுப்புக்கு போயிரும். அப்புறம் நான் சாமியார் தான். இன்னையில இருந்து நான் சாமியார். மா வேட்டிய கொடுங்கம்மா. ஏய் கோமணம் கட்டாலும் சாமியார் தான். போ கோமணமா? ஒண்ணும் புரியலையே. இந்தா கட்டு. பாட்டி இது காவி வெஸ்டி பாட்டி. இது சாமியாரும் கட்டுறது. விளக்கு மாத்து முகர கட்டிக்கு பட்டு கொஞ்சம் கேக்குதாக்கும். இந்தாடா கட்டி சொல்லடா. ஏன் பாட்டி எனக்கு கேவலமாவே பேசிட்டு இருக்க? டேய் இன்னும் கேவலமா பேச வேண்டாம். சீக்கிரமா கட்டி சொல்லடா. இல்லன்னா அந்த அர்ஜுன் வந்து மூஞ்சிலே குத்துவான். வா அழகா பாட்டி வேஸ்ட் அவுந்துரு போகுது பாட்டி. டேய் சோதி இங்க வா. வாடா இங்க வா. ஐயோ ஆத்தா நாகாத்தா நல்ல பாம்பு புத்ரா 4 முட்டையும் பால் வாங்கி ஊத்துடா. உனக்கு புண்ணியமா போகுது. பாட்டி நீ கூட இருந்தால புண்ணியம் தான் பாட்டி அப்படின்னு சொல்லுன்னு நினைச்சா. வா பாட்டி தாலிக்கு டைம் ஆகுது. ஐயோ பாட்டி வா பாட்டி பஸ் வர வெயிட் பண்ணிட்டு இருக்கா.